ஆனால் நான் வந்து எனக்கு பிடிக்காத ஒரு வேலையை செய்கிறேன். ஒருவேளை அந்த வேலை இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஸோ அந்த வேலை தான் நான் வந்து எய்ம் பண்ணேன். என்னோடய ஆம்பிஷனை தான், பேஷனை தான். பட் இன்றைக்கி நான் பண்ணுற வேலை வந்து எனக்கு பிடிக்கவே இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுறது அப்படின்ற கொஷின் தான் அது. இதை பற்றி பார்ப்போம். வெல்கம் டு எக்ஸ்பர்டைசர் ஜாப்ஸ். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். எக்ஸ்பர்டைசர் அகாடமியில் வந்து என்னோடய மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் வருது. ஸோ அதுலேருந்து சில பேர் மட்டும் நான் செலக்ட் பண்ணி ஒரு 3 monthsக்கு நான் ட்ரெயின் பண்ண போகிறேன். ப்ளஸ் நம்மள்ட்ட இருக்கிற நிறைய ட்ரைனிங் பேக்கேஜஸ் எல்லாமே இருக்குது. இன்ஜினியரிங் இருக்குது, ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இருக்குது, அண்ட் சிவில் ஆர்கிடெக்சரல் அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட் பேக்கேஜஸுமே இருக்குது. டெக் பேக்கேஜஸும் இருக்குது. ஸோ அசூர் நீங்கள் வந்து இப்போ வந்து GCP படிக்கணும் அப்படின்னா அது எல்லாமே அதில் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ ஆனால் எனக்கு பிடிக்காத வேலையில் நான் ஜாயின் பண்ணிட்டேன். எங்கள் அப்பா வந்து இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ண சொல்லி எனக்கு வேறு வழி இல்லாமல் இந்த வேலைக்கு நான் போயிட்டுருக்கிறேன். எனக்கு ரொம்ப சுத்தமாக பிடிக்கவே இல்லை, ஃபோக்கஸே பண்ண முடியல. இதுலேருந்து நான் முன்னேறுவேன்ற எனக்கு ஹோப்பே கிடையாது. ஒருவேளை நான் அதை எடுத்திருந்தேன்னா அந்த வேலை நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொஷின் வந்து யூஸ்வலாக எனக்கு வர கொஷின்ஸ் தான் அது. ஸோ இந்தமாரி சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலேன். ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இங்கே ரியாலிட்டி ஒரு விஷயம் இருக்குது கைஸ். இன்றைக்கி நம்ம எல்லாருக்கிட்டேயுமே வந்து லெட்ஸே வந்து நிறைய பணம் அளவுக்கு அதிகமாக இருக்குது. லெட்ஸே ஒரு 20 கோடி 30 கோடி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம காலைல எந்திரிச்ச உடனேயே வேலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு அவசியமே கிடையாது. எதுக்குடா நான் வந்து பஸ்ஸில் கசங்கி, ட்ரெயினில் கசங்கி, கஷ்டப்பட்டு டிராஃபிக்கில் பொல்யூஷனில் போய் அந்த வேலைக்கு போகணும், மாதம் ஒரு 50,000 1 லட்ச ரூபா எதுக்கு சம்பாதிக்கணும், என் கையில் தான் இவ்வளோ பணம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளில் நிறைய பேர் வந்து வேலை செய்ய மாட்டோம். ஸோ அப்போ வேலை செய்யறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எதுக்கு படிக்கிறோன்னா ஒரு வேலைக்கு போகணும். அந்த வேலை செய்கிறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதம் நம்மளுக்குன்ட்டு ஒரு கமிட்மெண்ட் இருக்குது. அந்த கமிட்மெண்ட்டுக்காக தான் நம்ம வேலைக்கு போகிறோம். இப்போ நீங்கள் வந்து ஒரு விஷயத்தில் பேஷனாக இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நீங்கள் உண்மையாக பேஷனாக இருக்கிறீங்களா இல்லையா அப்படின்றத எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலைக்கு நீங்கள் போயிட்டு வந்ததுக்கப்புறம் டிவியை ஆன் பண்ணாமல், சோஷியல் மீடியாவை ஸ்க்ரால் பண்ணாமல் அந்த விஷயத்தை நோக்கி நீங்கள் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் நிஜமாலுமே பேஷனேட்டட். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு ரோபோட்டிக்ஸ் பிடிக்கும்ப்பா, எனக்கு வந்து லெட்ஸே ஸ்கல்ப்டிங் பிடிக்கும், பெயிண்டிங் பிடிக்கும் அப்படின்றதெல்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் வந்து நான் வேலை முடிச்சுட்டு வந்து டிவி பார்க்காம அண்ட் கேம்ஸ் விளையாடாமல், அதை பண்ணாமல் இதை பண்ணாமல் உட்காந்து இந்த வேலையை நான் செஞ்சேன் அப்படின்னா நிஜமாலுமே நீங்கள் பேஷனேட்டட். மற்றபடி அது செய்யாமல் நான் வேலைக்கு போகிற நேரத்தில் அந்த வேலையை செய்வேன் அப்படின்றது பேஷன் கிடையாது. அது வந்து இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்னு நினைக்கிறது. ஸோ ஏன் அப்படின்னா வந்து நம்ம நினைக்கலாம், நான் பைலட்டாக இருந்தால் அந்த வேலையை நான் என்ஜாய் பண்ணியிருப்பேன், நான் அதை பண்ணியிருப்பேன், ஏரோநாட்டிக்கல் எடுத்திருந்தால் நல்லா பண்ணியிருப்பேன், நான் வந்து ஐடி போயிருந்தால் நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அது எல்லாமே வேலை தான். இந்த வேலைக்கு அந்த வேலை பெட்டர்ன்ட்டு நம்ம இங்கேருந்து யோசிக்கிறதுனால நம்மளுக்கு அப்படி தெரியுது. அங்கே போனால் அந்த வேலையில் இருக்கிற கஷ்ட நஷ்டம் நம்மளுக்கு தெரியும். ஸோ நான் வந்து சிவிலில் வேலை செஞ்சுருக்கிறேன், டெலிகம்யூனிகேஷனில் வேலை செஞ்சுருக்கிறேன், அண்ட் இ-காமர்ஸில் வேலை செஞ்சுருக்கிறேன், ஐடியில் வேலை செஞ்சுருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எல்லா டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரீஸ்லையுமே நான் வேலை செஞ்சுருக்கிறேன். இதில் எல்லாத்துலேயுமே கஷ்ட நஷ்டம் இருக்குது. இது எல்லாத்துலேயுமே வந்து அந்த வேலையில் நம்ம சர்வை பண்ணி அந்த வேலையில் நல்ல பேர் எடுத்து அந்த வேலையில் முன்னேறுறது அப்படின்றது ஒரு பெரும்பாடாக தான் இருக்கும். அதில் நிறைய காம்படிஷன் இருக்கும். ஸோ அது மாதிரி நம்மளுக்கு வெளியிலேருந்து ஒரு விஷயம் அட்ராக்டிவாக தெரியுது அப்படின்றதுனால அது பேஷன் கிடையாது. அண்ட் ஆல்சோ இன்றைக்கி நம்மள்ட்ட ஒரு 3 விஷயம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஆசைப்படுறது, நம்ம வந்து அடையணும்னு நினைக்கிறது, நம்ம பண்ணணும்னு நினைக்கிறது, இது எல்லாமே இந்த 3 விஷயத்தில் தான் இருக்கும். ஏன்னா நம்ம அந்த உலகத்தில் நம்மளுக்கு தெரிஞ்ச அந்த 3 விஷயம் தான். உங்களுக்கு வந்து கிரிக்கெட் தெரியும், சாக்கர் தெரியும், லெட்ஸே வந்து ஸ்னூக்கர் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு 3 கேம் தான் உங்களுக்கு உலகத்திலேயே இங்கே இருக்குது அப்படின்றது தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் விளையாடணும்னு நினைக்கிறது 3த்தில் ஏதோ ஒன்று தான் இருக்கும். இது 3 இல்லாமல் புதுசாக ஒரு கேமாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து இங்கே இருந்துக்கிட்டு நம்ம இன்னொரு ஆப்ஷன் பெட்டராக இருக்குன்னு நினைக்கிறது வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச 10 ஆப்ஷனில் இந்த ஆப்ஷன் நம்மளுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்றது தான். அதை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் வந்து மேம்போக்கான ஒரு சில விஷயம் இருக்கும். யாராவது ஒருத்தங்க அதில் சம்பாதிச்சிருப்பாங்க நிறையா, இல்லை வந்து ரொம்ப நல்லா சொகுசாக இருந்திருப்பாங்க, கம்ஃபர்டபுளாக இருந்திருப்பாங்க. சரி நம்மளும் இருந்தால் அந்த மாதிரி நல்லா ஈஸியாக சம்பாதிக்கலாமே அப்படின்னு சொல்லி தோணும். பட் அந்த இடத்துல போனால் தான் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஐடி செக்யூரிட்டி அப்படின்ற ஒரு ஃபீல்டு வந்து நிறைய பேர் போனாங்க. சைபர் செக்யூரிட்டி அண்ட் வைரஸ் ரிசர்ச், ஐடி செக்யூரிட்டி, இந்த மாதிரி விஷயம்லாம் நிறைய பேர் வந்து அதை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனால் அது போனதுக்கப்புறம் தான் என்ன ஒரு விஷயம் உண்மை என்ன அப்படின்னா, அதுலேருந்து நீங்கள் ப்ராக்ரஸ் பண்ணணும் அப்படின்னா நிறைய காம்படிட்டிவான எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது. சிஎஸ்எம், சிஎஸ்எஸ்பி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காம்படிட்டிவான எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது. அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கே உங்களுக்கு வந்து நிறைய வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் பண்ண முடியும். மினிமம் 6 to 7 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் அந்த எக்ஸாமே நீங்கள் அட்டன் பண்ண முடியும். அதுலேயும் கிளியர் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. கிளியர் பண்ணுறது அதுக்கும் மேலே கஷ்டமான ஒரு விஷயம். அதுக்கப்புறமும் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படியே அது முடிஞ்சிருச்சு அப்படின்னு கிடையாது. ஸோ இப்போ வெளியிலேருந்து அது பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியும்னா, பார்ப்பாங்க வந்து மாதத்துக்கு வந்து 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிறான், இந்தமாரி வேலை இருந்தால் சூப்பராக இருக்குமே, பாரு சொகுசாக காரில் போகிறான், ஏசியில் வேலை செய்கிறான், ஈவினிங் வீட்டுக்கு வந்துடுறான், சாட்டர்டே சண்டே வேலை கிடையாது அப்படின்ட்டு. ஆனால் சாட்டர்டே சண்டே உட்காந்து அவங்க படிச்சுட்டு இருப்பாங்க, ஈவினிங் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க. நம்ம அதை போய் பார்க்குறது இல்லை. ஸோ அதே மாதிரி அந்த சர்டிஃபிகேஷன் கிளியர் பண்ணலை அப்படின்னா அவங்க லைஃப்பில் அதே இடத்துல இருப்பாங்க, லைஃப்பில் முன்னேற முடியாது. அதே இடம் அப்படின்றது வந்து ரொம்ப சொகுசான ஒரு இடம் கிடையாது. அந்த இடத்துல இன்னும் நிறைய படிச்சுக்கிட்டு அதுக்கான ஒரு விஷயங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த லெவல்லையுமே காம்படிஷன் இருக்கும். ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனியில் போகிறப்ப அவன் கேட்பான், என்னப்பா 7 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்
இயர்ஸ் இருக்குது, இன்னும் நீ ஏன் வந்து சிஎஸ்எஸ்பி எக்ஸாம் நீ முடிக்கல, அப்போ உன்னால் கிளியர் பண்ண முடியலையா, ட்ரை பண்ணியா, ஃபெயில் ஆகிட்டியா, 2 தடவை ட்ரை ஆகிட்டா, உனக்கு எதுக்கு நான் வேலை கொடுக்கணும், கிளியர் பண்ணவங்களே எனக்கு இருக்கிறாங்க, எதுக்கு நான் உனக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்றவாங்க. என்றைக்குமே நம்மளுக்கு வந்து இப்போ இருக்கிற வேலை வந்து உங்களுக்கு பிடிக்கல, இது மாறணும் அப்படின்னா நீங்கள் உடனே வந்து இங்கே இருக்கிற வேலையை வந்து எப்போ பார்த்தாலும் வந்து குறை சொல்லிக்கிட்டு இது எனக்கு பிடிக்கல, இது எனக்கு பிடிக்காத வேலையை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டில் அந்த வேலையை செஞ்சிங்கன்னா உங்களை விட அந்த வேலையை பிடிச்சி செய்கிறவங்க நல்லா செஞ்சுட்டு இருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி வேலை செய்கிறவங்க இன்னொருத்தவங்க உங்கள் வேலையை எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்கிறதும் போச்சுன்னு போயிடும். ஸோ அதனால் உங்களுக்கு இந்த வேலை பிடிக்கலையா, இன்னொரு வேலை பண்ணணும்னு ஆசை இருக்குதா, அதுக்கான திறமையை உயர்த்திக்கோங்க, ஸ்கில் செட் அப்கிரேட் பண்ணிக்கோங்க, போய் உட்காந்து படிங்க ஈவினிங். ஆனால் அதுக்கான முயற்சி எடுங்க. பேரலாக ஒரு ஃப்ரீலான்சிங்கோ ஒரு ப்ராஜெக்டோ இதை எடுத்து நீங்கள் பண்ணுங்கள். அந்த வேலையை செஞ்சால் எனக்கு இப்படி தான் அந்த வேலை இருக்கும் அப்படின்றத நீங்கள் பண்ணி பாருங்கள். ஒரு 3 மாதம் 6 மாதம் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமும் சூப்பராக இருக்குது, எனக்கு இந்த வேலை செஞ்சால் நிஜமாலுமே நான் சூப்பராக வந்து ஷைன் பண்ணுவேன் அப்படின்னீங்கன்னா அதுக்கப்புறம் அதில் ஒரு ஆஃபீஸில் ஒரு ஒர்க்கை தேடுங்க. ஏதோ ஒரு வேலை இருந்துச்சுன்னா கேளுங்க, இருக்கிற ஆஃபீஸ்லேயே கிடைக்கும், அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற முடியும்னா ட்ரை பண்ணுங்கள், இல்லைனா வேறு கம்பெனிக்கு ட்ரை பண்ணுங்கள். வேலை கிடச்சிருச்சா, கம்மி சம்பளம்னாலும் பரவாயில்ல, அங்கே போய் உங்கள் திறமையை காமிச்சு முன்னேற முடியும் அப்படின்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கோங்க. நம்ம ஒரு சிச்சுவேஷனில் இருக்கிறோம், இன்றைக்கி இந்த இடத்துல இருக்கிறோம், நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து பிரச்சனை இருக்குது, லெட்ஸே வந்து பிடிக்காத வேலையோ கடனோ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, இந்த இடத்துல இருந்து நம்ம வேறு இடத்துக்கு போகணும் அப்படின்னா நம்ம நவுந்தால் தான் போக முடியும். நம்ம அதே இடத்துல உட்காந்துக்கிட்டு நம்ம குறை சொல்லிக்கிட்டு நம்ம வந்து கவலைப்பட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தால் அதுலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியாது. ஸோ இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா நம்ம எந்திரிச்சு முயற்சி பண்ணணும், நம்ம எந்திரிச்சு நவுந்து போனால் மட்டும்தான் அந்த இடத்துக்கு போக முடியும். அதுக்கு அந்த முயற்சி அப்படின்றது வந்து அடுத்த இடத்துக்கு போகிறதுக்கு என்னென்ன விஷயம்லாம் படிக்கணும், என்னென்ன விஷயம் படிச்சுட்டு என்னென்ன விஷயத்தெல்லாம் நான் வந்து வேலை தேட ஆரம்பிக்கணும், அதுக்கான என்னென்ன சீரியஸ் எஃபர்ட் போடணும் அப்படின்றது தான். ஸோ நான் கைஸ் நெக்ஸ்ட் டைம் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ யாராவது ஒருத்தவங்க இந்த மாதிரி புலம்பிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா வந்து அவங்ககிட்ட நீங்கள் சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா, 5 மணிக்கு மேலே உனக்கு பிடிச்ச விஷயத்தை நீ செஞ்சிருக்கியா அது வரைக்கும், எத்தனை நாள் உட்காந்து செஞ்சுருக்கிற, உனக்கு வீட்டில் போய் உட்காந்து கேம் விளாட்றது தான் பிடிச்சிருக்கு அப்படின்னா இது வேலை, அவ்வளோதான். இந்த வேலை அந்த வேலை எல்லாமே ஒரு வேலை தான். ஸோ அதனால் இந்த வேலைக்கு அந்த வேலை வந்து இங்கேருந்து பார்க்கறதுக்கு பெட்டராக இருக்குமே தவிர அதுலேயும் எவ்வளோ கஷ்டம் நஷ்டம் இருக்கும், அங்கே போனால் தான் தெரியும். ஸோ அதனால் முதல்ல அந்த வேலையை பார்ட் டைமாக ஒரு ஃப்ரீலான்சிங்காக செஞ்சு உனக்கு பிடிச்சிருக்கு, 6 மாதம் செஞ்சுட்டேன், எனக்கு அதில் திறமை இருக்குது, என்னால் உழைச்சி முன்னேற முடியும் அப்படின்னா அப்புறம் நீ மாறு. ஸோ திங்க் அபவுட் இட். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அ ஜாப். நம்ம ஜாப் எதுக்கு செய்கிறோம் அப்படின்னா சம்பாதிக்கிறது வாழ்கிறதுக்கு மட்டும்தான். ஸோ திங்க் அபவுட் இட் அண்ட் வில் see again another video guys, and thank you so much for all the love and support. அண்ட் வேளச்சேரியில் வந்து ஃபீனிக்ஸ் மால் ஆப்போசிட்டில் வந்து நம்மளோட ஸ்டுடியோ ஒன்று இருக்குது, வர்ச்சுவா ஹப். அதோட பக்கத்தில் வந்து ஒரு ஸ்டுடியோ இருக்குது, அதில் பாட்காஸ்ட், வீடியோ, ப்ராடக்ட் ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாமே பண்ணுறோம். நம்மளோட வீடியோஸ் எல்லாம் எடிட் பண்ணுறதெல்லாம் அந்த டீம் தான் பண்ணுது. ஸோ உங்களுக்கு ஏதாவது பாட்காஸ்ட் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னா அங்கே விசிட் பண்ணி பாருங்கள்.